ரெண்டு படம் பெரிய மூவி வந்து தேசிங்கி ராஜா 2, அப்புறம் ஒரு விஜய் சேதுபதி மூவி. இந்த ரெண்டு மூவிலையும் வந்து நீ முறைக்கிறது, நீ திட்டுறது, நீ அடிக்கிறது, நீ தூக்குறது, இதே உனக்கு வேலையா இருக்கு. எதுக்கு வந்த டச் பண்ணாம பேசுறான்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா நம்ம பொக்கா மாவு மாதிரி என்னை அடிச்சு பேசினா அடிச்சு மூஞ்செல்லாம் கிழிச்சு. அந்த மயிரை என்கிட்ட கேக்குற? நீங்க எல்லா வீடியோ எப்ப போடுவீங்க? நான் எல்லா வீடியோ போடுறேன். ஆண்டி இப்பெல்லாம் முந்தி மாதிரி இல்லைங்க, டீசென்ட் ஆகி நீட்டா போட்டு இப்ப போய் இந்த கேள்வி எழுதுறீங்க. ஒரு திரும்பவே மாட்டீங்களா? முன்னாடி திரும்பலையா? பிள்ளைக்கே 21 வயசு ஆகுது. நான் 5 வயசு பிள்ளைய மறக்குன்னு பண்ணிட்டு இருக்கேன். எப்போடா போல யாருக்குமே தெரியாத ஒரு क्वेश्चंस. உங்களோட யூடியூப் இன்கம், ஃபேஸ்புக் இன்கம், அது போக சேட் இந்த மாதிரி சோஷியல் மீடியால எவ்வளவு இன்கம் வருது மொத்தமா டோட்டலா வருது பேமெண்ட் செய்யுங்க. நான் பிரிச்சுறோம். இல்ல நம்ம ஷார்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. யூடியூப்லாம் வந்து எனக்கு 2 இயர்ஸாவே எனக்கு எந்த ஒரு இதுமே இன்கம் கிடையாது. ஏன்னா எல்லாம் ரெட்ல விழுந்துருச்சு. ரெட்ல வந்ததுனால எனக்கு அதனால எனக்கு எதுவும் கிடையாது. யூடியூப்ங்கிறது வந்து இப்பதான் இந்த ஜனவரி மந்த்ல இருந்து தான் எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அது வரைக்கும் லெவலா ஒரு 10 to 20 அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருந்தேன். முன்னாடி 2 இயர்ஸ் பிஃபோரா அப்ப பாத்தீங்கன்னா 30, 40, 50 அந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தேன். இப்பதான் நான் வந்து ஏன்னா இடையில எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் அது இதுன்னு சொல்லிட்டே இருக்கு. தூங்கட்டும். அதனால வந்து என்னன்னா இடையில எனக்கு பிரச்சனை வர சரியா வீடியோ அப்லோட் பண்றது இல்லப்பா. நானு வீடியோ போட்டாதான் நமக்கு அமௌண்ட். வீடியோ போடாதனால நம்ம வந்து கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாதனால நமக்கு வராது. நமக்கு போட்டா வரும் வருமானம். ரெண்டு படம் பெரிய மூவி வந்து தேசிங்கி ராஜா 2, அப்புறம் ஒரு விஜய் சேதுபதி மூவி. இந்த ரெண்டு மூவிலையும் வந்து பண்ணிருக்கேன். விஜய் சேதுபதி சார் மூவி மட்டும் டிராபேக் ஆயிருக்கு. ஸோ அது நெக்ஸ்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒரு சின்ன பட்ஜெட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15-16 படம் நான் நடிச்சிட்டேன். அது இது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டா வந்து வீடியோ போட்டுருந்தோம். கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட்டாவும் மக்கள் சப்போர்ட்டாவும் சில क्वेश्चंसலாம் கேளுங்க, தாராளமா கேளுங்க. தூக்க வருது எனக்கு, போராட்டமா இருக்கு. மதுரை மீசமணியாட்ட வந்து ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. வேணாங்க நீங்க கேளுங்க. நீங்க வேற தூக்க வருது. எப்ப சரியான கரெக்டான வீடியோ போடுவீங்க? நான் கரெக்டா தான் போட்டுட்டு இருக்கேன். ஏங்க நீங்க வர நீ முறைக்கிறது, நீ திட்டுறது, நீ அடிக்கிறது, நீ தூக்குறது, இதே உனக்கு வேலையா இருக்கு. எதுக்கு வந்த தூக்க வருது? நீ பேசுறது அருமையா இருந்துச்சு, நல்ல போராட்டமா இருந்துச்சு. அது மாதிரி போயிட்டு போங்க, நல்லா போயிட்டு என்னை கூட சொல்லியா? இது வரைக்கும் உங்க வீடியோ நான் பாத்துருக்கேன். இங்க இந்த குட்டிமா அது ஏங்க 2 வருஷம் அதுக்கு முன்னாடி 2-3 வீடியோ பண்ணிருக்கீங்க, அவங்க கூட போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் சாராட்டி எத்தனை போடுறது கிடையாது, எதுல வீடியோ போடுறது பூஜா இருக்கிறீங்க. சும்மா கோர்த்து தான் இருக்கிற என்ன ஆண்டி கரெக்டா பேசுமா? கேளுங்க. பேசுறான்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா நம்ம பொக்கா மாவு மாதிரி என்னை அடிச்சு பேசினா அடிச்சு மூஞ்செல்லாம் கிழிச்சு போடுறாங்க. நீங்க அங்க பேசுறாங்க உன்கிட்ட கேள்வி கேட்கணும். டச் பண்ணி கேட்கவே சொன்னேன். கேட்டு சொல்லுங்க. அங்க சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா தளத்திலுமே இருக்கீங்க. எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு நல்ல வீடியோவா எப்ப போடுவீங்க? நல்ல வீடியோ தானே போட்டுட்டு இருக்கேன். நல்லா போட்டாலுமே பேட் கமெண்ட் தான் வரும். உனக்கு வரலையா? உனக்கு வரலையா பேட் கமெண்ட்? நீ போடுறா, உனக்கு நல்லா அள்ளி போறானே. அப்பா மக்கள் வீவர்ஸ் அவர்களே, இவனுக்கு நல்லா புளிச்சி மரத்த இவனுக்கு நல்ல கமெண்ட் தான் போடுறீங்களா நீங்க? நம்ம வீடியோ போடுறோம்னா எங்க ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு கமெண்ட் போடுறானா அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு முடியுமா? அந்த மயிரை என்கிட்ட கேக்குற? நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லா வீடியோ எப்ப போடுவீங்க? நான் எல்லா வீடியோ போடுறேன். நான் வந்து எந்த ஒரு தப்பான வீடியோ போடல. சரி, நானும் எந்த ஒரு தப்பான வீடியோ போடல. அதுக்கு ஏன் ஒரு பேட் கமெண்ட் வருது? ஏன் அந்த மாதிரி வீடியோ போடுறீங்க? அத அவங்கள தானே நான் சொல்லணும். ஆண்டி இப்பெல்லாம் முந்தி மாதிரி இல்லங்க, டீசென்ட் ஆகி நீட்டா போட்டு இப்ப போய் இந்த கேள்வி கேக்குறீங்க. என்ன சொல்றீங்க? ஒரு திரும்பவே மாட்டீங்களா? முன்னாடி திரும்பலையா? இப்படி ஏத்துக்க முடியாது கேக்குறாங்க. முன்னாடியே அப்படிதான் கூட இப்ப நல்லா தான் போடுறாங்க வீடியோ. அப்படியா? ஆமா. இப்ப தமிழ் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி கேள்வி கேட்டு டம்மி நான் தயவு கும்பிடுறேங்க. அவட நல்ல கேள்வி கேளுங்க. ஆண்டி வேற சுளிக்குது.
உங்களுக்கு நான் இருக்கேன் ஆண்டி, போராடுறேன். போராடு முதல் எதிரியா நீதான். தம்பி நெக்ஸ்ட். இப்ப வந்து நீங்க டிக்டாக் சாதனாவா வந்து யூடியூப் சாதனாவா வந்து எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கீங்க வந்திருக்கீங்க. ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் வந்து நடந்திருக்கா? இல்ல அவனே என்ன கூப்பிட்டதில்ல. ஏன் ஏன் கிளவி எங்க முடியா? இதே சிரிச்சல இழுச்சு தொங்க விட்டுறாடே போட தைசேட்டு. ஐயா இப்ப சமீபத்துல வந்து கூட ஒரு 4 பேர் அரெஸ்ட் ஆனாங்க தெரியுமா? யாரு? தெரியாதா? என்ன விஷயமா? உங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வச்சேன். இல்ல அதான் என்ன விஷயமா அரெஸ்ட் ஆனாங்க? அதாவது திவ்யா தெரியுமா? சரி அது ஏன் தெரியாது அப்படியே ஷாக் மாதிரி கொடுத்தோம்னா ஏன் அந்த கதையை தெரியுமானா தெரிஞ்சுட்டு போறேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அந்த பொண்ணு தெரியும். தெரியும். இவங்க சித்ரா வீடியோல பாப்பேன். தெரியும் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவரோட திவ்யாவோட கள்ளப்பூசனா கார்த்தியா கார்த்தியும் தெரியும் உங்களுக்கு. அட கண்டாவளி கார்த்திங்க அப்படி பேசக்கூடாதுங்க. நம்ம சோசியல் மீடியால இருப்போம், நம்ம வீடியோ நிறைய பார்ப்பாங்க. அதிகமான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. பேட் வேர்ட்ஸ் அது பேர் வருஷா அது என்ன சொல்றேன். எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் சட்டப்படி நடவடிக்கை இருக்குங்க. இப்ப வந்து அவங்க உள்ள போயிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி என்ன தன்வினை தன்னை சுடும். அவங்க பாவங்கள் செய்றாங்கன்னா அவங்க தான் ஏத்துக்க முடியும், அடுத்தவங்க வந்து ஏத்துக்க முடியாது. அடுத்த லிஸ்ட்ல இருக்காங்களா உங்களுக்கு? இல்ல எனக்கு தெரியாது அத பத்தி. இல்லம்மா அத பத்தி எனக்கு தெரியாது. நான் 15 வயசு 14 நான் என் பிள்ளைக்கே 21 வயசு ஆகுது. நான் 5 வயசு பிள்ளைய மறக்கும் பண்ணிட்டு இருக்கேன். எப்போடா குழப்பத்தவன இது வரைக்கும் நீங்க சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க, இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. இவங்களை பத்தி தனி ஒப்பீனியன் என்ன நினைக்கிறீங்க? அவளை பத்தி தனி ஒப்பீனியன்னா உண்மையிலேயே சாதனா ஆண்டி வந்து சும்மா ஆண்டின்ற சும்மா நக்கலுக்கு தான் கொடுப்பேன். உண்மையிலே நம்ம வளர்த்தோட ஒரு தாய்மார் தானே. அப்படியா? அப்ப அப்பா யாருமே எல்லாரும் கமாண்டோட வேண்டாம். உண்மையிலே நல்லா இருப்புங்க. பாக்குற மக்கள் வந்து அப்படி இப்படி சொல்லுவாங்க. மற்றபடியா சாதனா வந்து நம்ம சகோதரி மாதிரி தான். இன்னைக்கு அண்ணன் யாரும் தங்கச்சி ஆண்டியில ரொம்ப நல்ல இவன் அடிக்கிறேன் வீடியோக்கு முன்னாடி அப்படி சகோதரி அங்கிட்டு போனோட்டி வச்சு குத்துறான்டா நம்ம முன்னாடியே பின்னாடியே ரோட்ல போனோட்டியே. தவறான பழக்கம் இது, தவறான செயல் கிடையாது. சும்மா ஜாலியா சொல்லுது மக்களே, அதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு நல்ல பெண்மணி, உண்மையிலே சிங்க பெண்மணியே சொல்லணும் என்ன பொறுத்தவரை. நீ சொல்லிட்டேமா. வேற என்ன சொல்றது, நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, நல்ல பாட்டு படிப்பாங்க. எனக்கான ஒரு பாட்டு மட்டும் படிச்சா நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஏன் இல்லைங்க படிக்கட்டுங்க, நல்லா படிப்பாங்க. அடடா 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 எனக்கு கோல்ட் ஆயிடுச்சு. அது பரவாயில்ல இல்லாட்டி கிழிச்சிருவியா அப்படின்னு தான் சொன்னேன். ஒரு ரியாக்ஷன் அந்த கேமரா மத்தையும் பாக்குறானா பகல கேமரா கேப்சர் பண்ணிச்சு. படி ஆண்டி ஒரு பாட்டு படிங்க, ஒரு டான்ஸ் ஆடுங்க. ஆண்டி டான்ஸ் ஆடுவா தம்பி. என்ன மானமுள்ள பொண்ணு இன்னும் மதுரையில கேட்டாரே, மன்னார்குடியில் கேட்டாரே, அந்த மாயவரத்துல கேட்டாரே. சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆண்டி சார் ஒரு டீசென்டான பர்சன். பிஎம்ஆர் ப்ரொடக்ஷன் சார் வந்திருக்காரு, நம்ம இன்ஜினியர் சார் அவர் பேர் என்ன முத்துராஜ் சார். ரொம்ப டீசென்டான, ரொம்ப டீசென்ட். அதான் டீசென்டா கேள்வி சொன்னாங்களா? இல்ல என்னையா உண்மையை நான் சொன்னையா அதிகமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யூடியூப்லும் சரி சமூக வலைத்தளங்களையும் சரி அதிகமான குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு கஷ்டத்துல மீண்டு வந்திருக்கீங்க. ஆனா உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி அதிகமான குற்றச்சாட்டுகள் பேட் கமெண்ட் வர்றதுக்கு என்ன காரணம்? பொழப்படுத்து போய் பண்ணிட்டு வர்றாங்க. அப்படியா? நீங்க Facebookலயும் சரி Facebookல எல்லாம் பாப்பீங்க, குளிக்கலமா வீடியோ போடுறீங்க. முடிஞ்சத வந்து இப்ப கேட்டு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் டீலிங்லாம் எல்லாம் முடிச்சு கிடச்சு எல்லாம் ஆஃப் ஆகி இன்னைக்கு ஒழுங்கா வீடியோ போடுறப்ப பழைய கேள்வி எடுத்துக்கொண்டு இங்க வந்து நீட்ட பாரு. இல்ல எதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதை இப்ப என்னத்துக்கு நீ கேள்வி கேக்குறேன்னு நான் கேக்குறேன். நானு என்னடா சோசியல் மீடியா இருக்கட்டும். 3 வருஷத்துக்கு முன்னாடி பிச்சை எடுத்துக்கிட்டு எனக்கு பணக்காரன் எப்படி ஆனா நான் கேட்டேன். உனக்கு எப்படி இருக்கும் குத்துமா குறையுமா? அந்த மயிர்
யூடியூபரா இருந்தா பிழைப்பு. வீடியோ போட்டா நீங்க என்ன அப்படிலாம் கிடையாது. தெரியாம பண்ணுனா தெரியாம மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். சரி, தெரியாம பண்ணுனதா இப்ப மறுபடியும் போடுனா அதிகமா யார் யூஸ் பண்றா? போன் அதிகமா யார் யூஸ் பண்றா? நீ யூஸ் பண்ணுவ நடுசாமத்துல. இல்லக்கா, போன் வந்து அதிகமா கிட்ஸ் அதிகமா யூஸ் பண்றா. தெரியுமா உங்களுக்கு? இருக்கு அதுக்கு. இப்போ வந்து சவிமா இப்ப நான் வந்து வந்து கிளாமர் போட்டு இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் பாத்தியப்ப இப்ப பண்ணல. ஏன் பண்ணீங்கன்னு ஒரு क्वेश्चन உங்களுக்கு கேட்டிருப்பாங்களே. எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லா டீடைல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆவோன்னு ஏண்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி சாதா கூட்டி வந்து இன்டர்வியூ எடுக்கிற क्वेश्चन 3 வருஷத்துக்கு பின்னாடி வந்து நீ வந்து இன்டர்வியூ எடுக்கணும். உனக்கு என்ன மூளை? ஏன் பண்ணீங்க? ஏன் பண்ணீங்க? அறியாம பண்ணியாச்சு. அறியாம பண்ணியாச்சு. தெரியாம பலசரம் நிலவாதே தலைவரே. டேய் அறியாம பண்ணியாச்சு. தெரியாம பவர் வீடியோ போற. இல்ல செத்தவங்க சொல்லுங்க. கொத்தோட குஞ்சா புடிச்சு கட் பண்ணுங்க. அவன் ஏன்னா பாவாடை கட்டி ஆடுறானே. கொடுங்க அருங்க கட் பண்ணுங்க. இவன் காட்டுறானே எத்தனை நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி சப்போர்ட் இருக்கட்டும். அவன் கேக்குற கேள்விக்கு இப்ப நீ பாவாடை கட்டுறேன். எங்கயா பாவாடை கட்டுறேன்? எந்த பாவாடை கட்டியாரு நீ சொன்னாப்ல? எந்த பாவாடை? பாவாடை கட்டிட்டு ஆடுற. அடிக்குது குளிரு ஆஹா அப்படிங்கிற இங்க வரைக்கும் நெஞ்சே இல்லாம ஆட விட்டு பாத்துட்டு ஏன் இப்படி பண்ண, எப்படி இப்படி பண்ண மக்கள் கேக்குறாங்க. இவனுங்க பாப்பாருங்க, இவனுங்க ரசிப்பாருங்க, இவங்க ஆசையை தீர்த்துக்குவாருங்க. ஆனா இதை வந்து மக்கள் வந்து கேட்பாங்க. அவங்க கேட்டாங்க புடுத்துனானுங்க வந்து இங்க கேள்வி வைக்கிறானுங்க. யூடியூப்ல வந்து சாயனா வந்து இன்டர்வியூ எடுக்கிறது, ஆண்டி நல்லா பாட்டு போடுறாங்க பாடுங்கன்றது, ஆடுவாங்க ஆடுன்றது, அதுக்கப்புறம் ஆண்டி ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பாடுறீங்க, ஏன் இப்படி செய்யறீங்க. முட்டாள் படம் கேட்க முட்டா படலாம் யாரு சொல்றீங்க? சொல்லிட்டேன். அப்படியா? இப்ப பேசிட்டு வந்திருக்கீங்க. கம்பல்சரி மீடியால வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் தாங்கிக்கலாம். ஆமா, தாங்கிக்க முடியாதுப்பா. அதாவது அவர் தாங்க, நான் தாங்க ஆட்டி நீ அடிச்சா நான் தாங்குறேன். கேஸா ஏன் தேவையில்லாம பேசி கொடுத்து விடுறீங்க? நல்ல பேச்சு பேசிங்க. இப்பதான் கேஸ் ஐயோ அதுல தான் பேசாம பேசி ஒரு சிலருக்கு கேஸ் அப்பா டர்ன்னு ஒண்ணு கிடைப்பா. சத்தியமங்கலத்துல புலி வருதுடா, புலி வருதும் ஒண்ணு கிடைச்சா காரோட பாவம். அவன் கியா கார் வச்சிருக்கேன். அப்பதான் தொடச்சு கொண்டாந்து வைக்கிறோம். வயித்தால வர ஓடிடுச்சு. 4 கிலோ கறி எடுத்து 5 கிலோ கறி ஆட்டுக்கறி ஃப்ரெஷ்ஷா வெட்டினது. நான் சொல்றேன் கேள் தம்பி. தம்பி 5 நல்லா சாப்பிடுறேன். வேவுறப்ப பச்சைக்கறியே சாப்பிட்டு எனக்கு உங்க அம்மால எனக்கு வயித்த கலகுன்னு. எனக்கு வர ஷூட்டிங் சென்னைக்கு போறது இருக்குது. வயித்த கலகு என் கார்ல வரல, கியா கார்ல நார் அடிச்சிட்டேன். அடுத்து இன்னொரு காரு, அந்த கார்லயே போய் முன்னாடி அந்த பொம்பளை பிள்ளைங்க கூட போய் உக்காந்துக்கிட்டு டர்ரு புர்ருங்க அந்த பொம்பளை பிள்ளைங்க எக்கா நான் அந்த காருக்கு வரக்கான்னு எல்லாத்தையும் வந்து பயமுறுத்துட்டேன். சரியான பயந்தாங்குழி. வயித்தலாண்டி கறியை வேகாம அவட்டையில திண்டு விட்டாங்க வேகுள்ள. அது தன்னால காலையில அது வேலையை கட்டிட்டு வச்சுங்க. இடி மாதிரி ஒவ்வொரு பாத்ரூம் அடி தட்டா போடுறது. எனக்கு வயிற்று ஆண்டிச்சிருச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டி அங்க இருந்து போடு என்னைக்கு சென்னை போற 100 தடவை இறங்கிட்டு பஸ்ல. ஐயோ பேக்கிக்கலாம் விட்டுட்டு போய் வசந்த ஹோட்டல்ல போய் எங்கேயாவது போய் சொல்லி அங்க போய் அடிச்சு நார் அடிச்சிருக்கு ஏரியா போறாங்க. ஏன் அடி சொன்னாங்க? ஐயோ இறங்கி நிக்க முடியாட்டி தள்ளுதா வெளியே அடிச்சு. ப்ரொடக்ஷன்லாம் இது வரைக்கும் பொறுமையா இவ்வளவு கிளீனா இது வரைக்கும் இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு தனித்துவமான இன்டர்வியூ. நீங்க பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பெண்மணி இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னாடி வரணுன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு நீட்னஸா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இதை வந்து எல்லாரும் பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவங்க யாரு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண திருச்சி சாயனா அவர்களுக்கும் மதுரை மியூசியம் அவர்களுக்கும் தேங்க்யூ சோ மச். பிரியமா ப்ரொடக்ஷன் வச்சுக்கிறோம். நீங்க வந்து இதுக்கப்புறம் மென்மேலும் வளர்றதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். என்னோட டீம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி சார்.